வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரவதை செய்யப்பட்டு மர்மமாக உயிரிழந்த பெண்ணின் சடலம் தென்னிலங்கையை உலுக்கிய கோர சம்பவம் நடந்தது என் சிறையில் பிள்ளையானை சந்திக்க வந்த இரு பெண்கள். சரத் பொன்சேகாவால் வழங்கப்பட்ட நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகள். அடுத்தடுத்து கசியும் திடுக்கிடும் தகவல்கள். அதிகாலையில் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டை திடீரென சுற்றி வளைத்த சிஐடி. மனைவியிடம் எடுக்கப்பட்ட முக்கிய வாக்குமூலம். மக்களே அவதானம், தொலைபேசியில் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் இதனை செய்யாதீர்கள். வெளியான அவசர எச்சரிக்கை. வசமாக சிக்கிய ராஜபக்ச குடும்பத்தின் முக்கிய புள்ளிகள். அதிரடி உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட இருவர். உடைமையில் கைப்பற்றப்பட்ட ஆபத்தான பொருட்கள். வெளியான அதன் அதிர்ச்சி தரும் பெறுமதி. 36 ஆண்டுகளாக இராணுவத்தின் வசமுள்ள மக்களின் காணிகள். நீதி வேண்டி போராடிய மக்களுக்கு அரச தரப்பு வழங்கிய உறுதிமொழி. அரசாங்க நிதியத்தில் இருந்து திருடப்பட்ட பெருந்தொகை பணம். பல்வேறு திசைகளில் பாயும் விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பலாங்குடை பள்ளிவிள பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பள்ளிவிள பகுதியில் உள்ள அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்த குறித்த பெண் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் பலாங்குடி நீதிமன்ற வளாகம் பிரதம நீதிபதி, நீதித்துறை மருத்துவ கண்காணிப்பாளர், குற்ற நிகழ்வு விசாரணை அதிகாரிகள் மற்றும் கைரேகை பிரிவு அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீஸ் மோப்பநாய் உதவியுடன் சந்தேக நபரை தேடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் பின்னர் பலாங்குடி பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பின்னளவள போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் இல்லத்திற்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க அவர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்காகவே அதிகாரிகள் நேற்று காலை அங்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. மைத்ரி விக்ரமசிங்க அவர்களின் உடல்நிலை குறித்து அவருடைய சட்ட பிரதிநிதிகள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவர் வசிக்கும் இடத்திற்கு சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 16.6 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான பொது நிதியை தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க மீது தொடரப்பட்டுள்ள வழக்கின் ஒரு பகுதியாக இந்த வாக்குமூலம் பெறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாகவே மைத்ரி விக்ரமசிங்க அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் வழியாக நடைபெற்று வரும் புதிய அபாயகரமான நிதி மோசடி குறித்து போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி APK என்ற வடிவில் தீங்கு விளைவிக்கும் கோப்புகள் அனுப்பப்படுகின்றன. இந்த கோப்புகள் பெரும்பாலும் திருமண அழைப்பிதழ்கள், மின்சார கட்டண ரசீதுகள் அல்லது லாட்டரி அறிவிப்புகள் போன்ற தோற்றத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை திறந்தவுடன் கைபேசிகளில் தீங்கு விளைவிக்கும் மென்பொருள் தானாக நிறுவப்படுகின்றது. இதன் மூலம் ஹேக்கர்கள் பயனாளியின் கைபேசி திரையை கட்டுப்படுத்துவதோடு வங்கி கணக்குகளுடன் தொடர்புடைய ஒரு முறை கடவுச்சொற்கள் உட்பட குறுஞ்செய்திகளையும் படிக்க முடியும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலின்படி சந்தேகத்திற்கிடமான APK கோப்புகள் நண்பர்களிடமிருந்து வந்ததாக தோன்றினாலும் கூட அவற்றை பதிவிறக்கம் செய்யவோ அல்லது திறக்கவோ கூடாது. செயலிகளை பதிவிறக்கம் செய்வதற்காக கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் போன்ற அதிகாரப்பூர்வ தளங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கைபேசியில் அறியப்படாத செயலிகளை நிறுவவும் என்ற விருப்பம் முடக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை தாங்கள் இந்த மோசடிக்கு பலியானதாக சந்தேகிப்பவர்கள் உடனடியாக தங்களின் வங்கிக் கணக்குகளை பாதுகாப்பு காரணங்களுக்காக முடக்கி அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது குற்றப்புலனாய்வு துறையின் கணினி குற்றப்பிரிவிடம் தகவல் அளிக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசன் துரை சந்திரகாந்தன் மற்றும் பேராசிரியர் ரொஹான் குணரத்ன தொடர்பான புதிய தகவல்கள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் பேராசிரியர் ரொஹான் குணரத்ன அவரை 3 முறை நேரில் சந்தித்து பேசியுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளிவந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புகளின் போது பேராசிரியர் குணரத்னவுடன் 2 பெண்கள் சென்றிருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் பின்னர் இலங்கை ராணுவத்தில் மேஜர் பதவிக்கு நியமிக்கப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் தேசிய தௌஹீஸ் ஜமாத் அமைப்பின் தலைவர் ஜக்ரான் ஹாஷிமின் சகோதரர் செய்னி மௌலவி மற்றும் மில்கான் ஆகியோரை பிள்ளையான் தங்கியிருந்து சிறை அறைக்கு அழைத்து சென்றதாகவும் அந்த சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். அவர்கள் மூவரும் உரையாடிக் கொண்டிருந்த போது யாராவது அருகில் சென்றால் உரையாடலை மாற்றிவிடுவார்கள் என்றும் சாட்சியாளரின் தகவலை மேற்கோள் காட்டி குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை சம்பவம் தொடர்பாக 2015 முதல் 2021 ஆண்டு வரை பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் இந்த சந்திப்புகள் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த வழக்குடன் தொடர்புடைய ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசனை உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் குறித்து மேலதிக விசாரணை அறிக்கையும் குற்றப்புலனாய்வுத்துறையினரால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இப்படி இருக்க ஆயுத கையளிப்பு விவகாரத்தில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்களை தொடர்புபடுத்துமாறு முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில சிவனேசன் துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் அவருக்கு ஆலோசனை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, பாதுகாப்பு அமைச்சினால் பிள்ளையானுக்கு 400க்கு மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாகவும் அவை அன்றைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டதாக கூறுமாறு கம்மன்பில ஆலோசனை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவல்கள் பிள்ளையான் கல்கிசை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது வெளிவந்ததாக கூறப்படுகின்றது. இதேவேளை தன் கட்சிக்காரருக்கு திட்டமிட்ட முறையில் தவறான தகவல்கள் வழங்குமாறு ஆலோசனை வழங்கியதாக கம்மன்பில மீது பல தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது சட்டத்தரணிகளின் ஒழுக்க விதிகள் மீறும் செயலெனவும் இதற்காக உயர்நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலத்திலேயே இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் பிள்ளையான் ஒரு சித்திரவதை முகாமை நடத்தி வந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. இதேபோல் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை 1 ஆண்டுக்கு மேல் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி பிள்ளையான் கல்கிசை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சட்ட ஆலோசனை கிடைக்கும் வரை பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்க கல்கிசை பிரதம நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் சந்தேக நபரின் சார்பில் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டத்தரணி உதய கம்மன்பில நீதிமன்றில் முன்னிலையாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை ஜூன் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிறப்பிக்கப்பட்டது. இதன் போது அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இணையான மற்றொரு வழக்கு மேல் நீதிமன்ற இலக்கம் 8 தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அந்த வழக்கிற்காக திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய இவ்வழக்கிற்கு திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த நடவடிக்கையின் முன்னேற்றத்தை அறிவிக்க திகதியொன்றை வழங்குமாறு அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கை ஜூன் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் தொடர்புடைய முன்னேற்றங்களை அறிவிக்குமாறும் கட்டளையிட்டார்.
இந்த வழக்கு தொடர்பாக 2009 ஆண்டு மார்ச் 31 முதல் 2013 ஆண்டு டிசம்பர் 12 வரையிலான காலப்பகுதியில் ஈட்டிய வருமானத்தின் மூலதனத்தை விளக்க முடியாத 59 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை 3 தனியார் வங்கிகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைத்திருந்ததன் மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்ததாக கூறி சட்டமா அதிபரால் 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற 2 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது 42,60,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பொதிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 35 மற்றும் 53 வயதுடைய 2 பங்களாதேஷ் புலம்பெயர் தொழிலாளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, சீன நாட்டவர் ஒருவர் குறித்த சிகரெட் பொதிகளை சீனாவில் இருந்து வாங்கி கம்போடியா வழியாக மலேசியாவின் கோலாலம்பூர் நகரத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கிருந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்து செல்வதற்காக குறித்த சிகரெட் பொதிகள் கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் நாட்டினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையம் வழியாக சிகரெட் பொதிகளை எடுத்து சென்ற போது சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 5 பயண பைகளில் இருந்து சீனாவில் தயாரிக்கப்பட்ட 28,400 சிகரெட்டுகள் அடங்கிய 412 அட்டை பெட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். வலிகாமம் வடக்கு பகுதியில் 36 ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து வரும் காணிகளை மீண்டும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரி அப்பகுதி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் மயில்டி காணிக்கை மாதா ஆலயத்திற்கு செல்லும் பாதைக்கு அருகில் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் நேரில் சென்று சந்தித்தார். பின்னர் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகளை தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திற்கு அழைத்து சென்று காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்குரிய காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த செயல்முறை முழுமையாக வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு காணிகளை ஒப்படைக்கும் போது அவை உரிய சட்ட ஆவணங்களுடன் வழங்கப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் உரிமையாளர்களிடம் தேவையான ஆவணங்கள் இருந்தால் அந்த காணிகள் நிச்சயமாக அவர்களுக்கே சொந்தமாக வழங்கப்படும் என உறுதியளித்தார். அரசாங்கம் மக்களுக்கானது என்பதால் மக்களின் சொத்துக்களை பலபந்தமாக கைப்பற்றும் எண்ணம் எதுவும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய பாதுகாப்புக்கு அத்தியாவசியமில்லாத பகுதிகளை விடுவிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளதாகவும், எனவே காணி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக கூறப்படும் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மல்வத்து மகாவிகாரை வளாகத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இந்த விடயம் தொடர்பாக விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் இந்த விசாரணைகளுக்காக இலங்கைக்கு சர்வதேச ஒத்துழைப்புகளும் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு அரசாங்கமாக இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு முன்னர் ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் சமாதான நடைப்பயணத்தில் ஈடுபட்டிருந்த பிக்குகளை சந்தித்த பிரதமர் பின்னர் மல்வத்து மகாவிகாரைக்கு விஜயம் செய்தார். அங்கு மல்வத்து பீடத்தின் மகாநாயக தேரர் திப்பற்றுமாவை ஸ்ரீ சுமங்கல தேரர் அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். மே தின கொண்டாட்டங்கள் மற்றும் விசாக் பௌர்ணமி பண்டிகையை முன்னிட்டு மே மாதத்தில் 3 நாட்கள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூடப்படும் என்று மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது.
அதன்படி சர்வதேச தொழிலாளர் தினமான மே மாதம் 1ஆம் திகதி அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டிருக்கும். மேலும் வெசாக் பௌர்ணமி தினமான மே 30ஆம் திகதியும் அதற்கு அடுத்த நாளான மே 31ஆம் திகதியும் மதுபான கடைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாநாயக தீரர்களின் கோரிக்கைக்கு இணங்க மே 30ஆம் திகதி வெசாக் பௌர்ணமி தினமாகவும் மே 31ஆம் திகதி பொது விடுமுறை தினமாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் மே 27ஆம் திகதி முதல் ஜூன் 2ஆம் திகதி வரையுள்ள காலப்பகுதி தேசிய வெசாக் வாரம் என அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. இந்த காலப்பகுதியில் மத வழிபாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.